ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எறால் தொக்கு தாங்க. இது என்னோடய சீக்ரெட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தட் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெனிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கடல் பாசி எடுத்திருக்கேன். கடல் பாசி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ இறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இறால் சின்ன இறாலாக இருந்தால் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய இறாலை விட சின்ன இறாலில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இறாலை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இறாலை எப்போ சமைக்க போகிறீங்களோ அந்த டைமில் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வதங்கட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை சேர்க்கணும். இப்போ சோம்பு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குற டைமில் நம்ம இதுக்கான தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை ரொம்ப நேரம் அலசக்கூடாது. ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் தான் அலசணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், மஞ்சத்தூள் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நீங்கள் மூடி போட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடுறதுனால உங்களுக்கு இறால்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இறால்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இறாலை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்குனா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இறால் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான இறால் தொக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.